நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக், எனக்கு இந்த அலமாரியில இருந்து என்ன கிடைச்சிருக்குன்னு வந்து பாருங்களேன். என்ன காட்டு? இத பாருங்க. நாளைக்கு ஹோலி, இன்னைக்கு இந்த போட்டோஸ் எல்லாம் என் கண்ணுல பட்டிருக்கு. பெரியப்பா எவ்வளவு கியூட்டா இருக்காருல. பெரியம்மா முகத்தை பாரு, எப்படி வெக்கப்படுறாங்க. பெரியப்பா அவங்கள பார்த்து பாடும்போது வெக்கப்பட்டாங்க. உங்களுக்கு இந்த ஹோலி ஞாபகம் இருக்கா? அப்பதானே இந்த வீடு பிரச்சனையாச்சு. நம்ம இந்த வீட்டை விட்டு போறதா இருந்தோம், ஆனா யாருக்கும் போறதுக்கு மனசு வரல. கல்யாணத்துக்கு அப்புறம் நாம இந்த மாதிரி எத்தனை விஷயங்களை பார்த்திருக்கோம். இனிமே இந்த மாதிரி நடக்கவே நடக்காதுன்னு கூட யோசிச்சிருக்கோம். ஆனா பாத்தீங்களா, பிரச்சனைகளும் முடிஞ்சிருச்சு. அக்கா லைஃப்ல இருக்கிற டென்ஷன்ஸும் போயிடுச்சு. இதோ பாரு, நம்மளோட முதல் ஹோலி உங்க வீட்ல. அந்த நேரத்துல நீ என்ன விட்டுட்டு போயிட்டல, அதுக்கப்புறம் நீ திரும்ப வரவே மாட்டேன்னு நினைச்சேன். நீங்களும் என்ன வான்னு கூப்பிடல. அட, நான் உன்னை கூப்பிடணும்னு ஆசையா தான் இருந்தேன், ஆனா அப்படியும் கூப்பிடல. உனக்கு புரியாது. ஆனா நானும் முடிவு பண்ணிருந்தேன், நீங்க வரலனா நானும் வரவே கூடாதுன்னு நினைச்சிருந்தேன். அப்போ நிஜமாவே வந்திருக்க மாட்டியா? மாட்டேன். நீயும் கொஞ்சம் ஓவரா தான் பண்ற. அதுக்கு அந்த நேரத்துல வாய்க்கு வந்தபடியெல்லாம் என்ன பேசுனீங்கல்ல, என்ன பத்தி நீங்க யோசிக்க கூட இல்ல. அப்ப என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். ஆனா நான் ஏதோ கோவத்துல பேசிட்டேன், அத போய் நீ எதுக்கு பெருசா எடுத்துக்கிட்ட? பின்ன பெருசா எடுத்துக்காம அப்ப கூட நீங்க தான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. என்ன போன்னு வேற சொன்னீங்க. சொன்னா நீ போயிருக்க கூடாது. அப்படியா? போகாம என்ன பண்ணுவாங்களா? ஏன்னா இதுதான் உன் வீடு, உன் புருஷன் இங்க தானே இருக்க. அப்படியா? அப்பனா ஒரு புருஷனா நீங்க என்ன தடுத்திருக்கணும்ல. எப்படி என்ன கோவத்துல போன்னு சொன்னீங்க? போங்க, நான் இனிமே உங்ககிட்ட பேச மாட்டேன். இரு, அதுக்காக இப்ப எதுக்கு சண்டை போடணும்? இப்பதான் நம்ம சேர்ந்துட்டோமே, நம்ம குழந்தையும் நம்ம கூடவே இருக்கான். இன்னைக்கு இந்த போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கசப்பான இனிப்பான நினைவுகள் நிறைய ஞாபகம் வருது. ஆனா யோசிச்சு பாருங்க, நீங்க மட்டும் என்ன சமாதானம் பண்ண வரலனா, இல்ல நமக்குள்ள பிரச்சனைகள் தீராமலே இருந்திருந்தா இப்பவும் நம்ம அதே மாதிரி தான் இருந்திருப்போம்ல. இந்த போட்டோஸை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டிருக்க மாட்டோம். நீ சொல்றது ரொம்ப சரி. இந்த அளவுக்கு நம்ம ரெண்டு பேரும் காதலிக்கிறோம். ஆனா நமக்குள்ளேயே இப்படி பிரச்சனைகள் வரும்போது யோசிச்சு பாருங்க, லக்ஷ்மிக்கும் நிக்கலுக்கும் நடுவுல வராதா? புதுசா கல்யாணம் ஆனவங்க தவறுகள், தப்பா நினைக்கிறது, அதுக்காக பிரிஞ்சு போறது. கார்த்திக், நம்ம உறவை காப்பாத்திக்க நம்ம முயற்சி பண்ணோம். நம்ம குடும்பத்துல இருக்கவங்களும் நம்மளுக்கு உதவுனாங்க. அதே மாதிரி தானே அவங்களுக்கும் இருக்கணும். ஏதோ ஒரு வகையில நாம இன்னைக்கு சேர்ந்துட்டோம்ல. இப்போ உங்க அப்பா தான் ஃபோன் பண்ணி அவங்கள அழைக்கணும். அவர் சீக்கிரமா வந்துட்டாருன்னா காலையிலேயே எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கூப்பிடலாம். வந்துட்டாரு. மாமா, வண்டி நேரத்துக்கு வந்ததுமா. அம்மா நல்லபடியா உட்காந்துட்டாங்க, வண்டியை நேரத்துக்கு கிளம்பி போயிடுச்சு. கோகிலா அத்தையை நினைச்சு அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்கள கூட கூட்டிட்டு போகாதது நல்லதா போச்சு. ஏன்னா அத்தையோட இடுப்பு வலி இன்னும் சரியாகல. என்னங்க, எனக்கு ஒரு நல்ல யோசனை தோணுது. நீங்க காலையில ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி சம்மந்திக்கு ஃபோன் பண்ணிடுறேன். ஆனா இப்போ சம்மந்தி டிஃபன் சாப்பிடுற நேரம்னு நினைக்கிறேன். நீ ஒண்ணு பண்ணு, எனக்கு சூடா ஒரு டீ போட்டு கொடு. அதை குடிச்சிட்டு அப்புறம் பேசுறேன். நாளைக்கு ஹோலி, என்ன செய்யறது? என்ன பண்றதா? பரம்பரையா என்ன பண்றோமோ அதை பண்ணித்தான் ஆகணும். பெரிய அளவுல ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டாம்.
அக்கம் பக்கத்துலயும் யாரும் வர வேண்டாம். ஆனா இது நம்ம பேரனுக்கு முதல் ஹோலியாச்சே. இந்த வருஷம் சந்தோஷமா கொண்டாடணும்னு நினைச்சோம். அந்த சந்தோஷத்தை இழந்துட்டு தான் ஒருத்தி நம்ம வீட்டுல வந்திருக்கா. அண்ணா, நக்ஷோட முதல் ஹோலிங்கிறதுனால இத கொஞ்சம் நல்லா கொண்டாடலாமே. அப்புறம் மத்தவங்களுக்கும் இந்த விஷயம் எப்படியோ தெரிஞ்சுதானே ஆகும். அப்புறம் எதுக்காக இதை நாம மறைக்கணும்? லக்ஷ்மி, ஹோலிக்கு என்ன பண்ணணும்னு நீ சொல்லி நாங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் முடிவு. வணக்கம் சம்மந்தி. வணக்கம், சொல்லுங்க விஸ்வநாதன். காலையிலேயே ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்றதுக்கு மன்னிக்கணும். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, சொல்லுங்க. என் சார்பாவும் எங்க குடும்பத்தோட சார்பாவும் உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த வருஷம் ஹோலி பண்டிகையை நீங்க எங்க கூட எங்க வீட்ல கொண்டாடினீங்கன்னா நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவோம். நக்ஷோட பாட்டி ரொம்ப ஆசைப்படுறா. ஹோலி பண்டிகையை எல்லாரும் சேர்ந்து கொண்டாடும் போது அந்த பண்டிகை இன்னும் சிறப்பாகும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நீங்க உங்க வீட்ல எந்த ஏற்பாடும் செய்யலன்னா நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். சரி, நாளைக்கு ஹோலியை உங்க வீட்லயே கொண்டாடலாம். சம்மந்தி, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. எங்க வேண்டுகோளை நீங்க ஏத்துக்கிட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு எதுக்கு நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு? பேர பிறந்த சந்தோஷத்துல எல்லா நிகழ்ச்சிகளும் நம்ம வீட்லயே நடக்கும்போது ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும் உங்க வீட்ல நடக்கிறது தப்பே இல்லையே. நாளைக்கு நாங்க எல்லாரும் வரோம். வச்சிடறேன் சம்பந்தி. ரொம்ப சந்தோஷம். ஹோலி பூஜையை நம்ம வீட்ல முடிச்சிட்டு கொண்டாட்டங்களை அவங்க வீட்ல வச்சுக்கலாம். விஸ்வநாதன் சொல்லும் போது என்னால தட்ட முடியல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரிங்கம்மா. கார்த்திக், நல்ல விஷயம் இல்ல? இந்த ஹோலியை நக்ஷ் அவனுடைய பாட்டி தாத்தா வீட்ல கொண்டாட போறான். அன்னைக்கு நான் திடுதிப்புன்னு கிளம்பி வந்ததுல அம்மா பாவம் ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க. லக்ஷ்மி யோசிச்சுதான் நான் உடனே கிளம்பி வந்தேன். பாவம் அவங்க நக்ஷோட நிறைய விளையாடணும்னு கனவெல்லாம் கண்டிருப்பாங்க. அப்படியா? நீ ஏன் என்கிட்ட முதல்லயே சொல்லல? எனக்கு தெரியவே தெரியாது. உங்க 2 பேரையும் உங்க அம்மா ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அடிக்கடி நீ உங்க வீட்டுக்கு போயிட்டு வா. இந்த ஃபெஸ்டிவல் நாட்கள்ல மட்டும். ஆமா கார்த்திக், நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் தான். நல்ல விஷயம்தான். ஆனா என்ன பண்றது? நான் அங்க போயிட்டா இங்க நீங்க என்னையும் நக்ஷியும் மிஸ் பண்றீங்க. எல்லா உறவுகளையும் கட்டி காப்பாத்தி ஆகணும். எல்லா உறவுகளுக்கும் மதிப்பு கொடுத்துதானே ஆகணும். எனக்கு பிடிச்ச எதுவுமே அவளுக்கு பிடிக்கல. அவ எங்கெல்லாம் கூப்பிடறாளோ அங்க நானும் போகணும்னு நினைக்கிறா. அது ஷாப்பிங்கா இருக்கட்டும், இல்ல சினிமாவா இருக்கட்டும். இட்ஸ் ஓகேப்பா. இதுல என்ன ப்ராப்ளம் உனக்கு? ஆமாப்பா. உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. ஒரு Dress வாங்குறதுக்கு 2 மணி நேரம் ஆகுறா. இதுல இது இருக்கு, அதுல அது இல்லன்னு. ஒர்க்க முடிச்சுட்டு டயர்டா வீட்டுக்கு வருவேன். அப்பதான் அவன் ஃப்ரெண்ட்ஸை பத்தி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லுவா. யாருக்கு யாரோட ஹஸ்பண்டோட என்ன பிரச்சனை வந்தா என்ன, அதையா என்கிட்ட சொல்லணும்? சரி, என் கூட பார்ட்டிக்கு வெளியில வான்னு கூப்பிட்டா வரமாட்டா. அது அவளுக்கு பிடிக்காதா? அட்லீஸ்ட் அவங்க பிறந்த வீட்டுல நடக்கிற போரிங் ஃபங்க்ஷனை விட இது பெட்டரா தான் இருக்கும். மா, என் கூட யூரோப்புக்கு வர சொல்லி தானே அவகிட்ட கேட்டேன். ஆனா அவ வரல. அவளுக்கு அதுலயும் ப்ராப்ளம் தான். எப்பவும் அவ இஷ்டப்படி இருக்கணும் தான் ஆசைப்படுறா. எல்லாம் அவசரம் தான். நீ உன்னை பத்தி யோசிச்சதே கிடையாது. இத பத்தி நான் ரியலைஸ் பண்ணவே இல்லையே. எப்பவும் நான் ஆசைப்படுறத தான் நீ செய்யற. உன் சந்தோஷத்தை பத்தி நீ யோசிச்சது கூட கிடையாது. பிறந்த வீட்டுக்கு போகணும்னு உனக்கும் ரொம்ப ஆசையா இருக்கும். ஆனா நான் உன்னை மிஸ் பண்றேன்னு தெரிஞ்ச உடனே இங்க ஓடி வந்துடுற. என்ன கார்த்திக், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல இப்படி நடக்கிறது சகஜம் தானே? அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க என்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது வேணும்னே என்ன சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கூட்டிட்டு போவீங்க. ஏன்னா எனக்கு சைனீஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா உங்களுக்கு அது சுத்தமா பிடிக்காது. ஆனா நான் அதை விரும்பி சாப்பிடும்போது நீங்க என்ன பார்த்து சந்தோஷப்படுவீங்க இல்லையா? உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம். கார்த்திக்,
அர்ச்சனா ஆ வந்துட்டேமா. நக்ஷு பார்த்துட்டு வரேன். கிரிஜா, என்ன நீ? நக்ஷுக்கு சூடா தண்ணி கொண்டு வரியா? இவனை குளிப்பாட்டணும். என்ன பாப்பாவை இன்னும் குளிப்பாட்டவே இல்லையா? அர்ச்சனா, நேரத்துக்கு குழந்தைய குளிப்பாட்ட வேண்டாமா? மசாஜ் பண்ண உடனே குளிப்பாட்டிடணும். இதெல்லாம் கவனத்துல வச்சுக்கோ அர்ச்சனா. அது வந்துமா, நான் லக்ஷ்மிக்காக என்ன சொல்லு. அம்மா, லக்ஷ்மி விஷயத்த பத்தி கார்த்திக்கு நான் புரிய வச்சிட்டு இருந்தேன். அதனால நேரம் போனதே தெரியல. இதோ இப்ப குளிப்பாட்டிடுறேன். அப்புறம் ப்ளீஸ்மா, நீங்க நக்ஷ பத்தி ரொம்ப கவலைப்படுறீங்க. பாவம் லக்ஷ்மிக்கு அவளை பத்தி யாருமே யோசிக்கலன்னு கூட தோணும். இப்ப நீங்க உங்களோட முழு கவனத்தையும் நம்ம லக்ஷ்மி மேலதாம்மா செலுத்தணும். அது மட்டும் இல்ல, ஒரு மாமியார் மருமகளை திட்டுறத லக்ஷ்மி பார்த்தான்னு வெயி, அப்புறம் அவளுக்கு மாமியார் வீட்டுக்கு போறதுக்கே ஆசை வராது. நான் என்னைக்கு அர்ச்சனாவை திட்டிருக்கேன் சொல்லுங்க? ஐயோ, நான் விளையாட்டுக்கு சொன்னேம்மா. ரமா தான் ஃபோன் பண்றாங்க. எடு எடு. ரமா, வணக்கம் ரமா. வணக்கம் சம்மந்தி. அது நான் உங்ககிட்ட பேசணும்னு தான் ஃபோன் பண்ணேன். லக்ஷ்மி பண்ண காரியத்துக்கு நான் உங்ககிட்ட இல்ல இதுல லக்ஷ்மியோட தப்பு எதுவுமே இல்ல. நிக்கில் தான் பிடிவாதமா இருக்கான். நிக்கிலோட குழந்தைத்தனம். லக்ஷ்மியும் எதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. ஆனா நீங்க இத பத்திலாம் எதுவும் கவலைப்படாதீங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாங்களும் நிக்கில் கிட்ட பேசிட்டு தான் இருக்கோம். லக்ஷ்மி எங்க மருமக இல்ல, அவ எங்க வீட்டு பொண்ணுன்னு நீங்க அவகிட்ட சொல்லுங்க. சீக்கிரம் வீட்டுக்கு வர சொல்லுங்க. நாங்களும் இதையே தான் விரும்புறோம் ரமா. நீங்க லக்ஷ்மிய உங்க பொண்ணுன்னு சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷம். லக்ஷ்மிக்கு நான் புரிய வைக்கிறேன். எல்லாருமே அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறோம். நாங்களும் வாய்ப்பை எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். உங்ககிட்ட பேசினதுல மனசுல இருந்த சங்கடமே விலகிடுச்சு ரமா. இது பாருங்க, எல்லாம் சரியாயிடும். சரி சரி, நான் அப்புறமா பேசுறேன். சரிங்க, நானும் அப்புறமா பேசுறேன். நான் போனை வைக்கிறேன். மாம் தான் ஃபோன் பண்ணாங்களாம்மா? ஆ, போலிக்காக தான் அவங்க ஃபோன் பண்ணிருந்தாங்க. நான் தான் அத பத்தி ஒண்ணும் பேசல. இது என்ன சாதாரண விஷயமா? அந்த வீட்ல நீ எவ்வளவு சங்கடங்களை பொறுத்துக்க வேண்டியிருந்தது லக்ஷ்மி. எவ்வளவு நீ கஷ்டப்பட்டிருப்ப சொல்லு. மாமியார் வீட்ல நீ கொஞ்சம் நெஞ்சம் கஷ்டப்படல லக்ஷ்மி. அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டோட நமக்கு என்ன ஹோலி வேண்டியிருக்கு? ஒரு பண்டிகையும் தேவையில்லை. என்ன கார்த்திக், நான் சொல்றது சரிதானே? ஆமாமா, நீங்க செஞ்சது ரொம்ப கரெக்ட் தான். நான் ஆபீஸுக்கு போயிட்டு வரேன். பாட்டி என்ன சொன்னாங்கம்மா? அவங்களுக்கு உடம்பு இன்னும் சரியாகலையா, அதனால வர முடியாதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, உங்க மாமாவும் அதை தான் சொல்றாரு. இந்த நேரத்துல அவங்க பயணம் பண்றது நல்லது. பாட்டி உடம்ப தவிர வேற எதுவும் இப்ப முக்கியம் இல்ல. அவங்க பொறுமையாவே வரட்டும். பாலா, கூப்பிட்டீங்களாமா? இந்த விறகு எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரணும். நிறைய பொருள் எல்லாம் வாங்க வேண்டி இருக்கு. சரிம்மா. தனு, ஸ்டோர் ரூம்ல இருந்து சக்கரை எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சிட்டேமா. தெரியுமா, நாளைக்கு அர்ச்சனாக்கா நம்ம வீட்டுக்கு ஹோலிக்கு வராங்கல்ல, அப்ப நான் கிச்சா கூட ஜாலியா என்ஜாய் பண்ண போறேன், ஜாலியா இருக்க போறேன். ராகுல், கிச்சாக்கு கலர் பூசக்கூடாது, லேசா போட்டு வைக்கணும். மத்தவங்க மேல எவ்வளவு வேணும்னாலும் கலர் பூசி விளையாடு. சரி. பாலனா, நீங்க மார்க்கெட்டுக்கு போறீங்களா? அந்த ஹோலி தண்ணி அடிக்கிற பைப் வாங்கிட்டு வரீங்களா? வேண்டாம் வேண்டாம், எதுக்கு அந்த பைப்பை வாங்கிட்டு வர சொல்ற? இந்த தடவை ஹோலிக்கு தண்ணி வேண்டாம். ஏன்? என்ன ராகுல், இந்த தடவை உனக்கு பரீட்சை வருதுல்ல, தண்ணில நனைஞ்சா உனக்கு ஜுரம் வந்துரும். ஒவ்வொரு வருஷமும் ஹோலிக்கு அப்புறம் உனக்கு ஜுரம் வருது. இந்த தடவை வர விட மாட்டேன். நான் ரொம்ப நனைய மட்டும் பெரியமா, நிஜமா. ராகுல், உங்க பெரியம்மா சொல்றதும் சரிதானப்பா. கிளைமேட் மாறும்போது திடீர்னு ஜலதோஷம் பிடிச்சிரும். நீ விளையாடாம இருக்கிறது தான் நல்லது. அப்போ இந்த தடவை நான் ஹோலி விளையாடவே கூடாதா? விளையாடு, நிறையவே விளையாடு. ஆனா ஒண்ணு, தண்ணி மட்டும் வேண்டாம். நான் சொல்றது புரியுதுல்ல? அப்புறம் பாலா, அது ராகுல், எங்க போற ராகுல்? போய் படிப்பா. நாளைக்கு எல்லாரும் வந்துட்டாங்கன்னா உன்னால படிக்கவே முடியாது. அதனால இன்னைக்கே எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிரு. அப்போ நான் எவ்வளவு நேரம் உட்காந்து படிச்சாலும் உங்களுக்கு போதவே போதாதுல.
பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இல்ல இல்ல அண்ணி, இன்னைக்கு இந்தாங்க துணியெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். அர்ச்சனா தோபிக்கு கொடுக்க வேண்டிய துணியெல்லாம் இப்பவே ரெடி பண்ணி வச்சிட்டியா? நாளைக்கு ஹோலி இல்ல, அதனால காலையிலேயே அவன் வந்து துணி எடுத்துட்டு போயிடுவான். என்ன பெரியப்பாவோட இந்த குர்தால ஏன் பட்டன் இல்லாம இருக்கு? குடு குடு, உடனே நான் தைச்சு தரேன். கிரிஜா, அம்மா, உடனே நூலும் ஊசி எடுத்துட்டு வாமா. இத கொண்டு வரேன். குடு. இதோமா இந்த இடம் தான். அக்கா மாமா ஒவ்வொரு விஷயமும் கரெக்டா இருக்கணும்னு ஆசைப்படுவாருல்ல, நீங்களும் அதை அனுசரிச்சு எப்படி நடந்துக்கிறீங்க? அவரோட சுபாவத்தை புரிஞ்சு வச்சிருக்கீங்க, அவரோட பழக்க வழக்கம் எல்லாத்தையுமே நீங்க நல்லா புரிஞ்சு வச்சிட்டு இருக்கீங்க. அவருக்கு ஏத்த மாதிரி நீங்க பொறுமையா நடந்துக்கிறீங்க அக்கா. அக்கா, என்னைக்காவது சில சமயத்துல உங்களுக்கு அவர் மேல கோவம் வந்திருக்கா அக்கா? மனசு எப்படி கஷ்டப்படும் சாந்தி? அவருக்காக ஏதாவது செய்யும் போது மனசு சந்தோஷமா தானே இருக்கும். அவர் மகிழ்ச்சியா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கும் மகிழ்ச்சியா தான் இருக்கும். ஆமாமா, அது மட்டும் இல்ல, பெரியப்பாவும் பெரியம்மாவுக்காக கண்டிப்பா ஏதாவது ஸ்பெஷலா பண்ணுவாருல்ல? கரெக்ட் தானே? சொல்லுங்க பெரியம்மா. நான் உனக்கு கேக்கட்டா? அவரோட எந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? இங்க பாரு, அந்த மாதிரி செஞ்சா உறவு நீடிக்காது. உறவுகள்ல கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க கூடாது. சரி, அதெல்லாம் அந்த காலம், நாம அப்படியே இருந்துட்டோம். சீக்கிரமா இதையெல்லாம் கொண்டு போய் வெளியில வைங்க. எடுத்துக்க, வாங்க போலாம். சரிம்மா. அக்கா, நந்தினி கிட்ட நான் எத்தனை தடவை சொன்னேன் தெரியுமா? அவ கேக்குறதாவே இல்ல. நாளைக்கே வரேன்னு சொல்லிருக்கா. ஏமா அவ மாப்பிள்ளையோட சேர்ந்து தான் வருவாளாம். மாமா ஏன் வரமாட்டேங்கிறாரு? அவருக்கு வேலை இப்ப ரொம்ப அதிகமாயிடுச்சாம், அதான் அவரால வர முடியல. இது என்ன பேச்சு? அவளுக்கு நாமெல்லாம் முக்கியம் இல்லையாமா? நமக்காக வரலாம்ல. பெரியம்மா, உங்களுக்கு தான் அக்காவை பத்தி தெரியும்ல. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் மோகன் எப்ப வருவாருன்னு காத்துட்டு இருப்பாங்க. அவர் எவ்வளவு நேரம் கழிச்சு வந்தாலும் அவர் டயர்டா வந்திருப்பாருன்னு அக்கா அவர் பக்கத்துல உட்காருவாங்க. அந்த வீட்டோட மொத்த பொறுப்பும் அக்கா கையில தான் இருக்கு. அவங்க நாத்தனார பாத்துக்கணும், பெரியவங்க எல்லாரையும் பாத்துக்கணும். அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும்ல, அவங்களுக்கு நிறைய கடமைகள் இருக்கு. அவங்க கூட தானே இருக்கணும். அதுதானமா கரெக்ட்? ஆமா அர்ச்சனா, நீ சொல்றது என்னமோ உண்மைதான். சின்ன சின்ன விஷயத்துல கூட நந்தினி எவ்வளவு கவனமா இருக்கால. என்ன இருந்தாலும் யாரோட அக்கா? ஏன் எல்லாரும் சேர்ந்து இப்ப என் அக்காவை குறை சொல்றீங்க? மோகன் வாழ்க்கையில முன்னேறணும்னு கடுமையா உழைக்கிறான். இதெல்லாம் யாருக்காக? தன்னோட குடும்பம் நல்லா இருக்கணும்னு தானே. சரி, ஹோலிக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்களா? இல்ல எனக்கு ஏதாவது வேலை இருக்கா? ஆமா கார்த்திக், அதுக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. நம்ம குட்டி பாப்பாவுக்கு இதுதான் முதல் ஹோலி. ஹாப்பி ஹோலி நாக்ஷ். எல்லாரும் வாங்க, இந்தாங்க புடிங்க, இந்தாங்க. லக்ஷ்மி,
எங்க வீட்ல இப்ப இருக்கிற பிரச்சனை முழுசா தீர்ந்துடணும். எங்க வீட்ல அமைதி, சந்தோஷம், நிம்மதி எப்பவும் இருக்கணும். எங்க குடும்பம் எந்த ஒரு குறையும் இல்லாம நிம்மதியா இருக்கணும். கடவுளே, அதுக்கு நீதான் அருள் புரியணும். எங்க பொண்ணுங்களோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவங்க புகுந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கணும். இந்த சமயத்துல ஒன்ன நான் வேண்டிக்கிறேன் தாயே, நந்தினிக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கணும். லக்ஷ்மிக்கும் மாப்பிள்ளைக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீந்து சீக்கிரமாவே அவ தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு போயிடணும். லக்ஷ்மி எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். நிக்கிலும் லக்ஷ்மியும் அவங்க அன்பை சீக்கிரம் புரிஞ்சுக்கணும். எங்களை மாதிரியே அவங்களும் சந்தோஷமா இருக்கணும். எப்பவும் எங்க மேல உங்க அருள் பொழிஞ்சுக்கிட்டே இருக்கணும். எங்க பொறுப்புகள் எல்லாம் நாங்க ஒழுங்கா செய்யணும். அர்ச்சனா கடமைகளை ஒழுங்கா செஞ்சு சந்தோஷமா இருக்கணும். எங்களோட காதல் என்னைக்கும் குறையக்கூடாது. எங்க சின்ன குழந்தை நக்ஸோட ஆரோக்கியம் எப்பவும் நல்லா இருக்கணும். நக்ஷுக்கு எல்லாருடைய ஆசீர்வாதமும் அன்பும் கிடைக்கணும்.